தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று பலமுறை தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய சில வார்த்தைகள் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. சூப்பர் சிஎம் என்றும் அன்சிவிலைஸ்டு என்றும் தர்மேந்திர பிரதான் பேசிய பேச்சுக்கள் கடுமையான எதிர்ப்புகளை கிளப்பி இருக்கின்றன. இந்த எதிர்ப்புக்கு பணிந்து உடனடியாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அமைச்சர் தர்மேந்திர பிரதான். நாடாளுமன்ற மக்களவையில் தர்மேந்திர பிரதான் பேசிய பேச்சு என்ன? தமிழ்நாடு அரசு அவர் சொன்னபடி இந்திய அளவில் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்ததா? PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுவதாக ஒப்புதல் கொடுத்ததா என்பது பற்றி எல்லாம் தான் இன்றைய கோடாங்கி. கடந்த மாதம் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையோ மும்மொழி கொள்கையோ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஏன் நிதி தர வேண்டும் என்பது போன்ற தொனியில் பேசியவுடன் கடுமையான எதிர்ப்புகள் தமிழ்நாட்டு அளவில் கிளம்பின. அத்தோடு சேர்த்து தொகுதி மறுவரையறை, நிதி பகிர்வு என்று அத்தனை விவகாரங்களும் சூடுபிடித்து இன்றைக்கு திமுகவின் சார்பிலும் திமுக இளைஞரணியின் சார்பிலும் தமிழ்நாடு தழுவிய அளவில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 234 தொகுதிகளிலும் இது குறித்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்போது நாடாளுமன்றம் கூடியிருக்கின்ற சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மார்ச் 15ஆம் தேதி PM ஸ்ரீ திட்டத்திற்கு கையெழுத்து போட முன்வந்ததாகவும் அதை யாரோ ஒருவர் சொல்லுவதை கேட்டுவிட்டு பிறகு மாற்றிக்கொண்டதாகவும் தெரிவித்து யார் அந்த சூப்பர் சிஎம் என்ற கேள்வியை எழுப்பி இருந்தார் அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அது மட்டுமல்லாமல் இதை பேசியவுடன் அன்டெமோக்ராட்டிக் என்றும் அன்சிவிலைஸ்டு என்ற வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருந்தார். இது நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை கிளப்பியவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் உடனடியாக எழுந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மறுப்பு தெரிவித்து பேசியவுடன் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கனிமொழிஜி சாரி என்றும் நான் பேசியதை பின்வாங்கிக் கொள்ளுகிறேன் என்றும் அறிவித்திருக்கிறார். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் எக்ஸ் தளத்தில். தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றுகின்ற நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா? தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதனை ஏற்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய PM ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே? பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களைப் போல் நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உரிய நிதியை, எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்று நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் பத்தி 6 I was happy to note when the state of Tamil Nadu gave an undertaking dated 15/3/2024 indicating their willingness to sign PM Sri MOU in the academic year 24-25. After receiving the undertaking, a draft MOU was sent by Department of School Education and Literacy to Tamil Nadu. However, I was surprised to see that the state responded with a modified MOU white letter dated 6/7/2024, wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு இசைவு தெரிவித்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கல்வித்துறையில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஒப்பந்தத்தை அனுப்பி இருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பாமல் தமிழ்நாடு அரசு அந்த ஒப்பந்தத்தை மாற்றி எங்களுக்கு அனுப்பியிருந்தது. அந்த மாற்றப்பட்ட ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான அத்தனை பத்திகளையும் முழுமையாக விடுபட்டுவிட்டு தேசிய கல்விக் கொள்கை இல்லாத PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான்.
Just as the state implementing Samara Shiksha scheme that is aligned with NEP 2020, it would be appropriate for the state if comes forward to implement and to showcase all the initiatives of NEP 2020 under PM Shri scheme in order to develop government schools of the state as exemplar schools to facilitate better school education services. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதில் வற்புறுத்தலை வெளிப்படுத்தியது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தானே தவிர மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கோ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கோ தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் இசைவு தெரிவிக்கவில்லை. தெளிவாகவே இருந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற விஷயத்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அம்பலப்படுத்தி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக மன்னிப்பு கேட்டு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாரா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்கின்ற கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பத் தொடங்கி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நடந்த சம்பவம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், தமிழ்நாடு எதிர்ப்பை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் அந்த எதிர்ப்பை இவ்வளவு உறுதியாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் இதன் மூலமாக தொடர்ந்து செய்திகளை அனுப்பி கொண்டே இருப்பது பலருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் இதுவரை தொடர்ந்து தமிழை பேசுவதாகவும் தமிழை நாங்கள் வளர்ப்பதாகவும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எந்த இடத்திலும் தமிழுக்கு உரிய அங்கீகாரத்தை அவர்கள் வழங்கவில்லை என்கின்ற உண்மைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற தன்னுடைய கடிதங்களின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரையறை குறித்து தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணப்படும் வகையில் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் அமைச்சர்களையும் நியமித்து அவர்களை தமிழ்நாட்டின் தூதுவர்களாக அத்தனை மாநிலங்களுக்கும் அனுப்பி அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் சென்ற அழைப்புதல் வழங்கி தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கின்ற அனைத்திந்திய அளவிலான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பையும் விடுத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால் அடிவயிறு கலங்கி போயிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எப்படியாவது இந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே பொய் திட்டங்களை, பொய்யான விஷயங்களை நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பேசி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக சொல்லுகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.